ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் கேட்டிருக்கேன். அவுட்டோர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லைங்க, சிம்பிளான வீடு தான். பார்க்கலாம் ஆக்சுவலாக சேர்ந்து விட்டு கொள்ளை வச்சு வீட்டுக்கு முன்னாடி வந்தவுடனே ரைட் சைடில் வந்து இந்த பக்கம் சௌரா, அதாவது துளசி மரம். துளசி மரம் பக்கத்தில் இந்த பக்கம் மணல் வந்து வீடு கட்டும்போது வாங்குது, அது மீதி வந்து அப்படியே இருக்க நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த ரூம் வந்து என் ஹஸ்பண்டே வந்து ரெடி பண்ணிட்டு, அவர் வந்து மேஸ்திரி ஆட்கள் வந்து சீக்கிரமாக கிடைக்கல. ஃபோன் பண்ணக்கே வந்து தி யாத்திரை பண்ணக்கிதோ பல்லை ஒன்று பேசி இந்த ரூம் வந்து ஹஸ்பண்டே வந்து ரெடி பண்ணார். மேஸ்திரி வேலை வீடு கட்டும்போது அவர் பார்த்தாரு, அதை பார்த்துட்டு சரி நம்மளும் கட்டுவோம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபினிஷிங் பண்ணணும். இது கட்டினதே பெரிய விஷயம். அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும், 20 வருஷமாக சேனல் தான் இருக்காருன்னு. இந்த வேலை அவருக்கு தெரியாது, இருந்தாலுமே அவர் வந்து பண்ணியிருக்காரு. உள்ளுக்குமே அப்படியே பண்ணியிருக்காரு. அடிக்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறமா சாமி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூமில் வந்து வச்சுருக்கோம். அப்புறமா இந்த பக்கம் வந்தால் இது வீட்டுக்குள்ளே வர வழி. இந்த பக்கம் வந்து நம்ம நேரடியாக அப்படியே பின்னாடி போகிறதுக்கு அந்த வழி இருக்கும். இந்த பக்கம் வந்தால் ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இந்த பக்கம் வந்துருக்கு. கம்மியாக கிடைக்குங்களா? இந்த ரூமில் தான் வந்து எங்கள் மாமனார் வந்து இங்கே படிச்சிருக்காங்க. டார்ச் போடுறாங்க. எங்கள் மாமனார் வந்து இங்கே படிப்பாங்க. உள்ளே வந்த உடனே இந்த பக்கம் வச்சு சாமி பூஜை பண்ணிட்டுருக்கோம். அதாவது வந்து சாமி ரூம் வந்து இன்னும் ரெடி பண்ணலையா, அதனால இங்கே வச்சுருக்கோம். இந்த ரூமில் வந்து சாமி பொருட்கள்லாம் எங்கள் மாமனார் வந்து இங்கே வச்சுருப்பாரு. எல்லாமே இந்த மாதிரி தான் வச்சுருப்பாரு. அங்கே மோஸ்ட்லி யாரும் டச் பண்ண மாட்டோம். ஏன்னா சாமி பொருள் கோயிலோட பொருட்கள் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு வச்சுருப்பாங்க. இந்த ரூமில் வந்து அவரோட டவல் இதெல்லாம் வந்து எப்போவுமே குளிச்சுட்டு வந்து காலையில் 5 மணிக்கு குளிச்சுட்டு வருவார். 4 மணிக்கு குளிச்சுட்டு உடனே அவரோட துணியெல்லாம் அப்படியே வந்து இங்கேயே போட்டு இந்த மூங்கில் மாதிரி கட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து காய வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளியில் இருக்கும். இந்த வால் வந்து நல்ல பெருசாக இருக்கும். இதுதான் வந்து வழி ரூம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் நாங்கள் எங்களோட ரூம். இந்த ரூமில் வந்து இதுதான் பெட்ரூம். எப்பவுமே இங்கே தான் உட்காந்து லைவ் பண்ணுவேன். அங்கே வந்து காலையில் டைமில் வெளியில் பார்த்து உட்காந்துட்டு லைவ் பண்ணுவேன், வெளிச்சமாக இருக்கும். நைட் டைமில் அங்கேயே உட்காந்து இந்த பக்கம் திரும்பி இந்த லைட் போட்டுட்டு லைவ் பண்ணுவேன். இந்த ஜன்னல் வந்து இன்னும் ஃபிட் பண்ணல, இந்த ஜன்னல் ஃபிட் பண்ணோம். அந்த ரூம்லேயே 2 ஜன்னலுமே ஃபிட் பண்ணோம். இதுதான் வந்து பெட்ரூமு. இந்த ஸ்லாப்லாம் கூட ஹஸ்பண்டே வந்து அவரே ரெடி பண்ணது தான். அந்தளவுக்கு வந்து மேஸ்திரி வேலை தெரியலனாலும் அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி க்ளீனாக பண்ணிட்டாரு. சும்மா வீட்டில் இருக்க டைமில் இதெல்லாம் ரெடி பண்ணது. அதுக்கப்புறம் அந்த கதவு இருந்து அப்படியே இந்த கதவு வந்து அப்படியே இது பேக்கில் வர மாதிரி, வீட்டிலேருந்து வெளியில் வர மாதிரி. வெளியில் வந்து ரைட் சைடு வந்தால் இந்த பக்கம் வந்து ஒரு உட்காரத்துக்காக இது ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் அது வந்து சுத்தம் பண்ணல, அப்படியே இருக்குது. யாரும் மோஸ்ட்லி வந்து உட்காரதும் இல்லை. மாமியார் அதுக்கப்புறம் நான் பையன் அவங்க துணியெல்லாம் இங்கே வந்து போட்டு வச்சுருவாங்க. ரெடி பண்ணுது, ஆனால் வந்து இது சரியாக இல்லை. அதுக்கப்புறம் இது வந்து சமையல் ரூம். இதையுமே வந்து ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணார். இதெல்லாம் வந்து கட்டி இந்த மூங்கிலாம் வந்து வெட்டி இது மாதிரி கட் பண்ணி இதெல்லாம் வந்து கட் பண்ணுது. கிச்சன் பொருட்கள் வந்து இந்த பக்கம் வச்சுருக்கேன். கிச்சன் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, இது வந்து இன்னும் பண்ணலை. பாத்திரம்லாம் இங்கே அடிக்க வச்சுருக்கு. அம்மா வந்ததுலேருந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் சமைச்சிட்டு இந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு சாப்பிடுவோம். தண்ணி வந்து வீட்டு வெளியில் வந்து குழா இருக்குது அந்த பக்கம். இந்த பக்கம் வந்து சின்னதாக வந்து ஒரு நைட்லலாம் நம்ம அங்கே போய் பாத்திரம் கழுவ முடியாது, இருட்டாக இருக்கும். அதனால் இங்கேயே வந்து பாத்திரம்லாம் கழுவிக்கிறது. இதையும் வந்து ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணார் சின்னதாக. இந்த பக்கம் இருந்து படிக்கட்டில் கீழே வந்தால் இந்த பக்கம் வந்து சமையல் ரூம் தெரியும். ஆனால் மழை வந்தால் ஃபுல்லாக வந்து குரங்கு இது மேலே ஜம்ப் பண்ணி ஓட்டை போட்டுட்டாங்க. இது பார்த்தீங்கனாலே தெரியும். தண்ணி எல்லாம் வந்து அப்படி அது மேலே விழுந்து அப்படியே வந்து செதில் பிடிச்சிருச்சு. அந்த செதில் பிடிச்சதுனால இங்கே வந்து சமைக்கிறதில்ல மோஸ்ட்லி. அங்கே வந்து கொட்டும். அதுவும் இல்லாமல் மழை வந்ததுன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும், அதனால தான் சமைக்கிறதில்ல.
இது வந்து ஃபுல்லாகவே உடஞ்சி போச்சு, குரங்கு ஜம்ப் பண்ணி. அதுக்கப்புறம் பழசாகிடுச்சு. இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த ரூம் வந்து அவ்வளோவா டெவலப் பண்ணுறதில்ல, ஏன்னா நான் வந்து மேலேயே சமைச்சிப்பேன். மழை வந்த டைமில் இது வந்து தூக்கி இந்த அடுப்பு வந்து எடுத்து இங்கே வச்சுட்டு நான் வந்து சமைச்சிப்பேன். அதனால் வந்து இந்த ரூம் அந்தளவுக்கு சரி பண்ணுறதில்ல. அம்மா வந்து தான் இதை க்ளீன் பண்ணியிருப்பாங்க. நான் முந்தா நேரத்துலாம் இந்த வீடியோ காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க எப்படி போட்டுருந்துச்சுன்னு. எனக்கு வந்து கொஞ்சம் மோஸ்ட்லி அந்தளவுக்கு அந்த வேலை க்ளீனிங்கு அந்த மண் போட்டு ரெடி பண்ணுறதுலாம் எனக்கு அந்தளவுக்கு வராது. அதனால் வந்து நான் வந்து மோஸ்ட்லி க்ளீன் பண்ணலை. சரின்னு சொல்லி அம்மா வந்து அப்புறமா தான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டு பின்னாடி வந்து கொஞ்சம் மரங்கள் இருக்குது. இது வந்து பாதாம் மரம், இது வந்து மாங்காய் மரம், அதுக்கப்புறமா இதுவும் மாங்காய் மரம் தான். அதுக்கப்புறம் இது வந்து இந்த வெள்ளை கலர் அலரிப்பூ. அப்புறம் இது வந்து எலுமிச்சை மரம், எலுமிச்சை பழமும் நல்லா வந்திருக்கு. தண்ணி வந்து பத்தலை, அதாவது நான் அங்கே பாத்திரம் கழுவுறது அந்த தண்ணி வந்து சரியாக வராது. எனக்கு அந்த வழி எடுத்து விட தெரியல. அப்போ கூட நான் 1 தடவை 2 தடவை எடுத்து விட்டேன், ஆனால் வரவே இல்லை. அம்மா வந்து அப்புறமா அதெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணியிருக்காங்க இந்த இடமெல்லாம். அதுக்கப்புறம் துணியெல்லாம் காய வச்சு இந்த பக்கம் காய வச்சுப்போம் துணியெல்லாம். இங்கேயும் ஒரு மாங்காய் மரம் இருக்குது. இங்கே பக்கம் ஃபுல்லாகவே மரம் தான். இது வந்து அது என்ன மரம்னு எனக்கு பேர் தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் அத்தி மரமும் அங்கே இருக்குது. அத்தி மரம், அந்த அத்திப்பழம் ஃபிக் சொல்லணும் அது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் எங்கள் மூத்தார் வந்து எப்போவுமே பயிர் வைப்பாங்க. இந்த தடவை வந்து நாங்கள் மோட்டர் கழட்டி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயிர் வைக்கலை. எப்போவுமே இங்கே தான் பண்ணுவாங்க. இந்த பக்கம் நிறைய வாழை மரம்லாம் இருந்துச்சு. அந்த வாழை மரம் எல்லாத்தையும் வந்து எல்லாமே அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க. எங்கள் மூத்தார் தான் மோஸ்ட்லி எல்லாமே அவங்க தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு. ஹஸ்பண்ட் வெளியில் இருக்கார் அப்படின்றதுனால அவங்க எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் மரம். நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இந்த பக்கம் வந்து பாத்ரூம் இருக்குது. இது எல்லாமே கூட அம்மா வந்து தான் எங்கெல்லாம் பெருக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் குழா வந்து இங்கே இருக்குது. குழாவுமே வந்து பார்த்திங்கன்னா 130 அடி போட்டிருக்கோம் இது. ஏன்னா மேலேயே இருந்ததுன்னா தண்ணி நல்லா வராது. அதோடு வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த செடியெல்லாம் பிடிச்சி இந்த மாதிரி கொடி கொடியாக ஏறி இருந்ததுனால எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்தாச்சு. இப்போ இது வந்து புதுசாக ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கட்டுறேன்னு சொன்னார். நான் தான் சரி நம்ம தான் அங்கே கிளம்புறோமே, எதுக்கு இப்போ கட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக போன தடவை வந்து இங்கே வந்து நீளமாக இருந்துச்சு, அதை வந்து கட்டி வச்சுருந்தப்போ நான் வந்தப்போ இது இல்லை. அதுக்கப்புறம் அந்த ரூம்லையுமே கிச்சனை சுற்றி நிறைய இந்த பக்கமும் கட்டியிருந்தோம். இது வந்து கீழே விழுந்திருக்கு, ஆனால் அந்த பக்கம் இருந்தது எல்லாமே எங்கள் மூத்தார் வந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி வீட்டு எதிரில் கூட அப்போல்லாம் வந்து வீடு கட்டின புதுசில் வந்து வீட்டு எதிரில் கூட நிறைய இருந்துச்சு. ஏன்னா காம்பவுண்ட் கட்டுறதுக்கு முன்னாடியே அது எல்லாமே கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து பார்த்தா இங்கே இருந்ததை காணோம். ஏன்னா இங்கே குளிக்கும்போது அதை வந்து நான் முன்னாடி போட்டுட்டு தான் குளிப்பேன். கதவு முன்னாடி சாத்தியிருந்தாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு குளிப்பேன். அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் வந்து பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் சரி பரவாயில்ல விட எடுத்துகிட்டு போட்டோம், ஏதாவது மாடுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் எதுவும் கண்டுக்கல. குளிக்கும்போது இந்த பக்கம் 2 புடவையை போட்டுட்டு இங்கே வந்து குளிச்சிக்கலாம். புடவை கட்டிட்டு தான் ஒடிசாலெல்லாம் குளிப்பாங்க, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கம்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்து செடி மரம் கொடியாக இருக்குது. அதனால தான் நைட்லலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட் ஹோம் டூர். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்க, ஹோம் டூர் போடுற அளவுக்கு ரொம்ப பெரிய வீடெலாம் இல்லை. அதோடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டியிருக்கோம். என்னோடது ஹஸ்பண்டோடது அம்மாவோட எல்லா சேவிங்ஸ் ப்ளஸ் வந்து எல்லா காசையும் வச்சு கட்டின வீடு. என்னோடய நகைகள், கல்யாண நகைகள் எல்லாத்தையும் போட்டு. அதனால் கண்டிப்பாக என்ன இருந்தாலும் நம்ம வீடு, அதனால் சின்ன வீடாக இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி. வெளியில் வேலை செஞ்சு கொஞ்சம் காசு சேர்த்து மெத்தை போடணும். ஏன்னா மெத்தை போட 2 லட்ச ரூபா ஆகும்னு சொல்கிறாங்க மொத்தமாக. வீட்டு மேலேயே அந்த மரம் இருக்கிறதுனால காற்று அடித்தா வந்து பயமாக இருக்கும். ஒடிசாவில் புயல் அடிக்கடி வரும், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. வீடு மேலே விழுந்தால் வீடு காலி ஆகிடும். அதனால் வந்து ரெடி பண்ணணும். ப்ளஸ் வந்து இந்த பக்கம் இன்னும் ஒரு ரூம் கட்டணும். நிறைய வேலை இருக்குது. நம்ம சிட்டியில் வேலை செஞ்சு காசு சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடவுள் என்னென்னு சொல்கிறாங்களே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வரீங்க. நன்றி.